ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது பட்ஜெட் ட்ரிப்ன்றதுனால இங்கேருந்து பஸ்லாம் கொட்டூர் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் போகலான்னு இருந்தேன் 35ல. ஆனால் தம்பி அபு வந்து ட்ராப் பண்ணுறான். அபு ஹாய் சொல்கிறான். சொல்கிறா பரவாயில்ல, எடுத்துகிட்டு காட்டினா நல்லா இருக்கு. ஸ்டேஷன் வரையும் ட்ராப் பண்ணுறாரு. காலையில் போயிட்டு நாங்கள் வந்து இப்போ காலையில் போயிட்டோம்னா சீக்கிரம் ரிட்டர்ன் வந்துடலாம். போகலாமா? கொடு. கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியில சொல்லக்கூடாது. இப்படியே போயிடலாம். லெஃப்ட் எடு. சூப்பரா இருக்கு. சின்ன டேம் அழகா. அதாவது நேத்தோ முந்தா நேத்தோ தான் நம்ம துணை முதலமைச்சர் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் நம்ம வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்காரு. தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்கனால கேட்லாம் ஓப்பன் பண்ணி போயிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பண்றோம், இந்த பக்கம் அப்படியே போயிட்டு
என்னோட நேம் மணிஜி, ராஜா மணிஜி. ஆமா ஜி. விஜய். பாப்பா பேரு லிடியா. லிடியா சூப்பர். சிஸ்டர் பேரு அருணா. சுசிமா. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜி. நாங்க எப்பவுமே அடிக்கடிக்கு இங்க வருவோம். ஆமா ஜி, பக்கத்துல தான். எங்க ஊர் வந்து கனகமாச்சத்திரம் ஜி. கனகமாச்சத்திரம். ஆமா ஜி. இது ஆந்திரா பார்டர் ஜி. இது ஆமா ஆந்திரா பார்டர் ஜி. கனகம்மா சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. நல்லா பேசுனாங்க. இந்த பேர் வந்து எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம். கனகம்மா சத்திரம், காதலுக்கம்மா சத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிரதர் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாப்பா லிடியா பாப்பா. லிடியா பாப்பாக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. கியூட்டா சின்ன பாப்பா. சின்ன வயசுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டாங்க பாப்பா. இந்த பூண்டி அணைக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அணைன்னு சொல்லுவாங்க. சென்னை மேயர் சத்தியமூர்த்தி என்றவரோட பேர்ல இந்த பூண்டி அணைன்றது 1944 கட்டப்பட்டிருக்கு. கொசஸ்தலை இல்லைன்னா கொற்றாலை அப்படின்ற ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு குறுக்கால இந்த வந்து பூண்டி அணைன்றது கட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டிக்கு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. சென்னை சிட்டிக்கு ஒரு முக்கியமான குடிநீர் ஆதாரமா இந்த பூண்டி அணைன்றது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவு பாத்தீங்கன்னா 2573 கன அடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸஸ் போற தண்ணி வந்து தாமரைப்பாக்கம் அணைக்கட்டுக்கு கொடுக்கப்பட்டு அங்கிருந்து புழல் ஏரி, சோழவரம் ஏரி, இந்த ஏரிகளுக்கெல்லாம் வந்து டைவர்ட் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னாக்கா சென்னைக்கு ஒரு முக்கியமான நீர் ஆதாரம் இந்த பூண்டி அணை. பூண்டி அணை கட்டினது 1944. அந்த தண்ணியோட இறைச்சல் சத்தம் கேட்டீங்களா? கேட்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஏன்னா ரீசெண்டா மழை பெஞ்சது இல்லையா பயங்கரமா, அதனால கேட்லாம் ஓப்பன் பண்ணி சில கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. நிறைய கேட்ஸ் இருக்கு. அந்த கேட்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 2-3 பேர் திருப்பினாதான் திரும்பும். பெரிய பெரிய இதெல்லாம் வந்து மெக்கானிசம் போல ஓப்பன் பண்றது, ஓப்பன் பண்றதுக்கு, கேட் ஓப்பன் பண்றதுக்கு பெரிய பெரிய செயின்லாம் இருக்கிறது. அப்பா நம்ம சைக்கிள்ல இருக்கிற செயினோட 10 மடங்கு பெருசா, 1 மடங்கு பெருசா இருக்கும். என் பேர் பாபு. பாபுவா? இதே தம்புனா இங்க ஆட்டோ. ஆமா சரி. நீங்க எங்க வீடு? வெயிட் பண்ணலாம். அவர் பாட்டுங்களா இந்த 3 பேர் தான் எனக்கு வழி காட்டினாங்க பூண்டிக்கு. ஒரு அண்ணன் தம்பு, இன்னொருத்தர் பாபு, அப்புறம் இந்த அண்ணன் பேர் வந்து பரத். 3 பேர் தான் வழி தெரியாம இருந்தது எனக்கு. வழி எப்படி போகணும், என்ன பண்றோம், இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இந்த கடைசியில் ஏதாவது பார்க் இருக்க போயிட்டு, நான் ஒன்றும் சாப்பிடல, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், லஞ்ச் ஒன்றும் முடிக்கல. அந்த பார்க் மாதிரி ஏதாவது இருந்தால் அங்கே நம்ம உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வீடியோ எடுப்போம். அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு பந்தல் மாதிரி இருந்தது. செடியே வளர்த்து அப்படியே பந்தல் மாதிரி சூப்பரா இருந்தது. அதுங்கள உட்காந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அந்த இடம் காட்டுற மாதிரி. ஃபைனலாக இதுக்கு எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். நான் வந்து கொரட்டூர்லேருந்து கிளம்புறேன். கொரட்டூர் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வந்து பைக்கில் விட்டார் கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இல்லைன்னா 35ன்னு ஒரு பஸ்ஸு, அதில் வந்திருப்பேன்.
5 ரூபா. பட்ஜெட் ட்ரிப் எப்படி இருக்கும் பாருங்க நம்மளோட பட்ஜெட். 5 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவள்ளூருக்கு 10 ரூபா டிக்கெட்டு லோக்கல் ட்ரெயின். நான் வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டேன். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு, ரசம், சோறு எல்லாமே கொண்டு வந்துட்டேன். நான் அதுக்கு உண்டான சைட் டிஷ்ஷு எல்லாமே கொண்டு வந்துட்டு பாக்ஸில் போட்டு இப்போ சாப்பிட்டேன். அந்த பந்தல் கிட்ட சாப்பிட்டேன் இல்லையா. பார்த்தீங்கன்னா அதான் அங்கேருந்து நம்ம திருவள்ளூர்லேருந்து கொட்டூர்லேருந்து திருவள்ளூருக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடும் லோக்கல் ட்ரெயின். திருவள்ளூரில் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் ஊருக்கு அவுட்டரில் இருக்கும். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோன்னா ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்து ரைட் சைடில் ஞாபகம் வச்சுக்காங்க. சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் வெளில வந்துட்டு வெளில வந்து ஆட்டோ ஏறணும். ஆட்டோ ஏறினீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஆட்டோ ஏறுங்க. ஆட்டோ ஏறின பிறகு ஷேர் ஆட்டோ வந்து 20 ரூபா வாங்குவான். ஆட்டோ ஏறி போயிட்டு அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு திருவள்ளூர் சென்ட்ரலில் ரோட் போகும். ரோட் போயிட்டு ரைட்டு கட் ஆகும் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகிறதுக்கு. ரைட் கட் ஆகும்போது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு ரைட் கட் ஆகி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ரைட் கட் ஆகிற இடத்துல இறங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் கட் ஆகும் ரோடு. ரைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற இடத்துல இறங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் கட் ஆகும் ரோடு. அதெல்லாம் எந்த ஊர் போகிறதுனா இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை, திருத்தணி போகிற ரோடு. திருத்தணி போகிற ரோடு எங்கன்னு கேளுங்க. அங்கே நில்லுங்க. அந்த டேர்னிங்கில் லெஃப்ட் கட் ஆகிற இடத்துல நின்றீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இல்லைன்னா பஸ் வரும். பஸ் நம்பர் சொல்லிடுறேன், 4152. இது 2 பஸ் வந்து பூண்டி அப்படின்னு. இந்த ஏரியா பேர் பூண்டி. பூண்டிக்கு வந்து வந்தீங்கன்னா பூண்டி, அதாவது ஆட்டோ ஷேர் ஆட்டோ வந்து 20 ரூபா தான் பூண்டிக்கு. நேராக வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருவோம். பூண்டின்ற ஒரு ஊரில் விடுவான். பூண்டி ஊரில் இருந்து அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த பூண்டி ஊரே வந்து அந்த டேமோட கரையில் தான் இருக்குது, டேமோட பகுதியில் தான் இருக்குது. ஊர்லேருந்து அப்படியே முன்னுக்கு போனீங்கன்னா வந்து இந்த டேமுக்கு வந்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேமு. ஸோ இப்போ வந்து நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, இது பட்ஜெட் இப்போ தானே சேலஞ்ச் பண்ணி தானே வந்தோம். பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு ரிவீல் பண்ணுற டைமு. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த நல்ல இடங்கள்லாம் இருக்குது, வீடியோ எடுத்துட்டு அதுக்கு ரிவீல் பண்ண எவ்வளோ ஆச்சு ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்போது கிளம்ப போகிறோம். ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டி வந்து டேமோட லேக்கோட வீடியோ. 1 டே ட்ரிப்பு சேலஞ்ச் பண்ணி வந்தோம். அது நான் எவ்வளோ சேலஞ்ச் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியல. வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், 100 ரூபாய்க்குள்ளே போயிட்டு வர முடியுமா அப்படின்றதான் நம்ம சேலஞ்ச். 1 டே ட்ரிப் ஃப்ரம் சென்னை. இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிற நேரம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதான் கொரட்டூர் ஸ்டேஷனுக்கு ஃப்ரீயாக வந்துட்டேன் நண்பரோட பைக்கில். அங்கேருந்து திருவள்ளூருக்கு 10 ரூபா லோக்கல் ட்ரெயினில் 10. அப்புறம் திருவள்ளூர்லேருந்து வெளியில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கு 20 ரூபா ஆட்டோ, ஷேர் ஆட்டோ. ரைட் சைடில் திருவள்ளூர் ரயில் ஸ்டேஷன் வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ ஏறணும். அதுக்கு 20 ரூபா. அங்கேருந்து பூண்டிக்கு ஷேர் ஆட்டோ ஏறினேன் 20 ரூபா. 10, 20, 20 50 ரூபா. நான் எதுவும் சாப்பிடவெல்லாம் வாங்கலை, எதுவுமே வாங்கலை. நேராக அப்படியே ரிட்டர்ன் போட்டுருவேன். தண்ணி எல்லாமே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் போகிறது ஒரு 50 ரூபா இருக்கும். 50. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வீட்டுக்கு கொரட்டூர்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 ரூபா 35 பஸ்ஸுக்கு. ஸோ நான் 100 ரூபா சேலஞ்ச் பண்ணேன். 105 ரூபா ஆகுது. சேலஞ்ச் பண்ண மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நம்மளோட பட்ஜெட் ட்ராவலு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து. இந்த சேலஞ்சு வந்து நீங்கள் உண்மையிலே இந்த அளவுக்கு வர முடியுமான்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இவ்வளோ கம்மியாக வர முடியுமாட்டானா இதுதான் உண்மை. சிங்கிளாக வந்தால் உண்மை, எதுவும் வாங்காமல் வந்தால் உண்மை. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, அங்கே என்ட்ரன்ஸ் அந்த ஊர் இருக்குது இல்லைங்களா, அந்த என்ன ஊர் அது சார் இப்போ வந்த பூண்டி ஊரை தாண்டி வெளில அந்த டேமுக்கு வர்ற இடத்துலையே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு காம்பவுண்ட் பண்ணி ஒரு இடம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு உள்ளலாம். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறதுனா 35 ரூபா கேமராக்கு, ஆளுக்கு வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் மறந்துட்டேன். பட் இது ஈவினிங் போகிறோமோ எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ முடியல. இன்னொரு நாளைக்கு வந்து இது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இது பூண்டி 1 போடுறேன், அது பூண்டி 2 போடுறேன்.
அதையும் பாருங்க. நீங்க பாருங்க, அழகான ஒரு தூங்கி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இயற்கையை வந்து அழிக்காம அதை வந்து அப்படியே விட்டுட்டாலே வந்து அது நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இறைவன் வந்து நமக்கு கொடுத்த ஒரு அழகான ரொம்ப நல்ல விஷயம் இயற்கை. சொல்ல குட்டி இங்க பாருங்க, ஈவினிங் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. சரிங்களா, இந்த பக்கம் டேம். அவ்வளோதான், ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சென்னையில இருந்து யாராவது ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணா அந்த இடத்த வந்து நீங்க பூண்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.